ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1692வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்து திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் 8ஆம் பத்து, அதன் 9ஆம் திருமொழியின் 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன் பாடலில் நெஞ்சே நீ இறைவனை நினைக்காமல் இருப்பது தவறு என்று சொன்னார். அதற்கு நெஞ்சு கேட்டது, நீர் ஏன் என்னை இப்படி வலியுறுத்துகிறீர் என்று கேட்டது. இறைவனை விட்டு விட்டு போய் நீ யாரை நினைக்கப் போகிறாய் என்று கேட்கிறார். பதிலுக்கு ஆழ்வார், ஏன் வெளியே யாருமே இல்லையா, வேறு யாரும் இல்லையா நினைப்பதற்கு என்று கேட்டது நெஞ்சு. அப்போது ஆழ்வார் மனதை நோக்கி புறம்பே வெளியே உள்ளவர்களது நிலையை எடுத்து சொல்லி, நம்மால் விடாமல் நினைக்கப்பட வேண்டியவன், நமக்கு பல வகைகளிலும் உதவி வருவன் எம்பெருமான் ஒருவனே என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட என் சுவாமியை எப்படி மறக்க முடியும் என்கிறார் ஆழ்வார். பெற்றார் பெற்று ஒளிந்தார், பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானை, முற்றா மாமதிக்கோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன், இது சொல் என் ஏழை நெஞ்சே. என் ஏழை நெஞ்சே, எத்தால் யான் மறக்கேன். பெற்றார் பெற்றொழிந்தார், பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானை, முற்றா மாமதிக்கோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன், இது சொல் என் ஏழை நெஞ்சே என்கிறார். எம்மானை, எம் தலைவனை, அவன் யார்? முற்றா மதிக்கோள் விடுத்தானை, சந்திரன் முழுமழையடையாத சந்திரனுக்கு செயரோகம் வந்தபோது அவனை காத்து அருளிய எம்மான் எம்பெருமானை எப்படி நான் மறப்பேன்? நீ சொல் ஏழை நெஞ்சே. அவன்தான் என்னை காத்தான். எப்போது காத்தான்? பெற்றார் பெற்று ஒளிந்தார். என்னை பெற்றவர்கள் என்னை பெற்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். பின்னும் அதற்கு பின் நின்று அடியேனுக்கு உற்றானாய், எனக்கு வேண்டியவனாய் வளர்த்து என் உயிராகி நின்றான். அவனை எப்படி மறப்பேன் என்று கேட்கிறார். பெற்றார் பெற்றொழிந்தார், பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானை, முற்றா மாமதிக்கோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன், இது சொல் என் ஏழை நெஞ்சே. இந்த பாசுரத்திற்கான நேரடியான பொருள், என் அறிவற்ற நெஞ்சே, என்னை பெற்ற தாய் தந்தையர் பெற்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். பின்பு அடியேனுக்கு எல்லாவித உறவுமாயிருந்து கொண்டு என்னை வளரச் செய்து அந்த அளவோடு விடாமல் எனக்கு உயிராய் இருந்து கொண்டு மேலும் நன்மைகளை செய்பவனும் கலை நிரம்பாத சந்திரனுடைய செயரோகத்தை போக்கியவனுமான எம்பெருமானை எந்த காரணம் பற்றி நான் மறக்கவல்லேன், இதற்கு விடை கூறு என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருள். உடலை மாத்திரமே உற்பத்தி செய்பவர்களான தாய் தந்தையர்கள் என்னை பெற்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஞானம் பக்தி முதலிய குணங்கள் எனக்கு வளர்வதற்கு உரிய வழிகளில் அவர்கள் ஒரு முயற்சியும் செய்யவில்லை. இப்படி அவர்கள் கைவிட்ட நிலையிலே எனக்கு எல்லா உறவு முறையுமாயிருந்து என்னை வளரச் செய்து வருகின்ற எம்பெருமானை நெஞ்சே என்ன காரணம் கொண்டு மறக்க முடியும், சொல் என்கிறார். உடன் பிறந்தோர், பெற்றோர், பிரம்மன், ருத்ரன் முதலான பிற தெய்வங்கள் முதலானவர்கள் ஒருவரும் காப்பவர் இல்லை. உடன் பிறந்தவர்கள் காப்பதில்லை, பெற்றோர்கள் காப்பதில்லை, பிரம்மன் ருத்ரன் முதலான பிற தெய்வங்கள் யாருமே காப்பவர் இல்லை. பெருமான் ஒருவனே பாதுகாப்பவன், நம்மை ரட்சிப்பவன் என்பதை இந்த பாசுரம் மூலம் விளங்க வைக்கிறார். உடன் பிறந்தார் லட்சகர் அல்லர் என்பதை ராவணனிடத்திலும் வாலியிடத்திலும் காணலாம். ராவணனுக்கு உடன் பிறந்தவர்கள் வீடனனும் கும்பகர்ணனும். அவர்கள் அவனை காத்தார்களா? வாலியின் உடன் பிறந்தவன் சுக்ரீவன், அவனை காக்கவில்லை. தாய் தந்தையர் இரட்சகர் அல்லர் என்பதை கைகேயிடத்திலும்
இரணியனிடத்திலும் காணலாம். பெண்களுக்கு கணவன் காப்பாளன் அல்லன் என்பதை தர்மபுத்திரனிடமும் நளனிடமும் காணலாம். திரௌபதியை தர்மபுத்திரன் காக்கவில்லை. நளன் தன் மனைவி தமயந்தியை காக்கவில்லை. பிரம்மன் அவனே வேதங்களை மது கைடவரிடம் பறிகொடுத்து விட்டு கண்ணிழந்தேன் தனமிழந்தேன் என்று கையை பிசைந்து கொண்டிருந்தான். ருத்ரனும் தன்னை சரணடைந்திருந்த வாணனை காப்பதாக உறுதி பண்ணியிருந்தாலும் அவனை கிருஷ்ண வாணாசுர யுத்தத்தில் காக்க முடியவில்லை. எம்பெருமான் ஒருவனே தாய் தந்தையர் கைவிட்ட நிலையிலும் தன் உருமாறி வேற்றுரு கொண்டு மற்றவர்களையும் காத்தான். எத்தால் யான் மறக்கேன். எம்பெருமான் நமக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்கின்ற காரணத்தால் மறக்கவா? அப்படி இல்லையே, எல்லா நன்மையும் அவன் செய்திருக்கிறானே. அல்லது அற்பமான உபகாரமே நமக்கு பண்ணியிருக்கிறான் என்று கொண்டு மறக்கவா? அதுவும் சரியில்லையே. பேருபகாரம் அல்லவா செய்திருக்கிறான். நம்மை ரட்சிக்க வல்லவர் பிறர் உளர் என்று கொண்டு அவனை மறக்கவா? அதுவும் இல்லையே. எந்த தெய்வம் நம்மை ரட்சிக்கும்? ருத்ரனா, இந்திரனா, பிரம்மனா? இல்லையே, இயலாது. அதனால் அப்படி எண்ண இயலாதாயிற்றே என்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையை பார்க்கலாம். உமக்கு இவ்வளவு தூரம் அளவு கடந்த தேவை என்ன என்று நெஞ்சு கேட்க, அவனை விடுத்து போய் பின்னர் அடியேன் யாரை நினைக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று ஆழ்வார் கேட்க, வேறொருவரும் இல்லையோ என்று நெஞ்சு சொல்ல, எம்பெருமானை தவிர மற்றவர்களுடைய நிலை இது என்பதனை விளக்குகிறார் இந்த பாசுரத்தாலே. பெற்றார் பெற்றொழிந்தார். தாய் தந்தையர் காமத்தால் குருடராய் பிள்ளைகளை பெற்று நம் இளமையை கெடுக்கும் பகைகள் இவை என்று அவற்றை விட்டுவிட்டு சுயநலமே கருதி போவார்கள். பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து, தாய் தந்தை என்ற உறவு முறையை பழகினவன் ஆதலாலே மனிதனுக்கு பெற்றோர் கைவிட்ட பின்னரும் ஏதேனும் ஓர் உறவு முறை இருந்தே தீர வேண்டி உள்ளது. அந்த அளவில் எம்பெருமான் உறவு முறையாலே நின்று என்னை காப்பாற்றுகிறான். தன் கையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும்படியான எல்லா உறவு முறைகளும் எம்பெருமான் அவன்தானாகவே இருந்து என்னை கடைக்கண் பார்வைக்கு இலக்காகி வளர்த்து என் உயிராகி நின்றானை. தாய் தந்தையர் கைவிட்ட அன்றும் கைவிட்ட போதும் இந்த குழந்தை நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அல்லவா? அப்படி இந்த குழந்தையின் உயிர் வாழ்வதற்கு பரிவு கொள்பவனான தான் எம்பெருமான் தன் கடமையாகவும் இந்த குழந்தையை காப்பாற்றுகிறான். என் உயிராகி நின்றானை, முற்றா மாமதி கோள் விடுத்தானை. பருவம் நிரம்பாத சந்திரனுக்கு வந்த அழிவை போக்கி தான் எல்லா உயிரையும் காப்பவன் என்பதை மெய்ப்பித்து அந்த செயலால் என்னை அடியவனாக எழுதி கொண்டவன். எத்தால் யான் மறக்கேன். எம்பெருமான் செய்த உதவி ஓர் அளவுக்கு உட்பட்டது என்று சொல்லி மறக்க முடியுமா? வேறொருவர் காப்பவர் இருக்கிறார் என்று சொல்லி மறக்க முடியுமா? எத்தால் யான் மறக்கேன். இது சொல் என் ஏழை நெஞ்சே. உலகியலிலே சில செய்திகளை நீக்கிவிடலாம், சில செய்திகளை பற்றியே வாழலாம். அந்த எண்ணத்தில் எம்பெருமான் செய்த அருளை மறக்கலாம் என்று இருக்கிற நீயே சொல்வாயாக, எத்தால் மறக்க முடியும், எத்தால் யான் மறக்கேன் என்று நெஞ்சை பார்த்து சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். அற்புதமான இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். பெற்றார் பெற்றொழிந்தார் பின்னும் நின்று அடியேனுக்கு உற்றானாய் வளர்த்து என் உயிராகி நின்றானை, முற்றா மாமதிக்கோள் விடுத்தானை எம்மானை எத்தால் யான் மறக்கேன். இது சொல் என் ஏழை நெஞ்சே என்று கேட்கிறார். எப்படி மறக்க முடியும்? இந்த திருக்கண்ணபுரத்தானை எம்மானை எப்படி மறக்க முடியும்? நெஞ்சே நீ சொல், அறிவற்ற நெஞ்சே நீ சொல் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணபுரத்து எம்பெருமான்
சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அங்கமலத் தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வேள் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.